இனி விரிவான செய்திகள். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தால் டெல்லியின் முக்கிய எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. மத்திய அரசு நிறைவேற்றிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் 7வது நாளாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். செவ்வாயன்று 35 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனையடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியின் முக்கிய எல்லைகளை முற்றுகையிடப் போவதாக விவசாய அமைப்புகள் அறிவித்தன. இதனையடுத்து நொய்டாவில் கௌதம் புத்துவார் அருகே உள்ள சில்லா எல்லையை போலீசார் மூடியுள்ளனர். திக்ரி, ஜரோதா, சதிக்ரா எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன. இந்த எல்லைகள் வழியாக எவ்வித போக்குவரத்துக்கும் அனுமதி இல்லாததால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பாதுசாராய் என்ற எல்லையில் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டக்காரர்களுடன் காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் நரேந்திர சிங் தோமருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தஞ்சையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தலைமை அஞ்சல் நிலையத்தை காவிரி பாதுகாப்பு விவசாய சங்கத்தினர் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் பற்றி எரியும். தமிழகத்தில் போராட்டம் தீவிரமாகும். விவசாயிகள் ஒன்றுபடுவோம். அதற்கு எச்சரிக்கை செய்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்ட முற்றுகை போராட்டத்தை இன்றைக்கு தஞ்சையில் தமிழக காவிரி விவசாய சங்கம் நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து மாநிலம் முழுமையில் நடத்திக் கொண்டிருக்கிறோம். விரைவில் ஒன்றுபட்ட விவசாயிகள் தமிழகம் முழுமையில் ஒன்று கூடி தேவையானால் சென்னையையும் முற்றுகையிட தயங்க மாட்டோம் என எச்சரிக்கிறேன். இதனிடையே விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக ஆலோசிக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நாளை காலை 10:30 மணிக்கு காணொலி காட்சி மூலம் கூட்டம் நடைபெற உள்ளது.